तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். மார்ச் மாதம் 2025 நடக்கக்கூடிய கிரகப்பெயர்ச்சி சூரியன், சுக்கிரன், புதன், சனி பயிற்சி என 4 முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிதி சார்ந்த முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் தேடி வரப்போகுது. மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் அதை பற்றி பார்க்கும் பொழுது மார்ச் 2 2025 சுக்கிரன் மீனராசிக்கு வக்கர பயிற்சியை தொடங்குகிறார். மார்ச் 14 2025 சூரிய பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகக்கூடிய பங்குனி மாதம் தொடங்குது. மார்ச் 15 2025 புதன் பகவான் மீனராசியில் வக்கர பயிற்சியிலேயே தொடங்கியுள்ளார். மார்ச் 29 2025 சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு பின்னர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக உள்ளார். இப்படி மார்ச் மாதத்தில் சில முக்கிய கிரகங்களின் பயிற்சி காரணமாக சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு பல விதத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்த பலனை தரக்கூடியதாக அமையும். மார்ச் மாத ராசி பலன்களில் 2025ஆம் ஆண்டு கன்னி ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் நீங்கள் உத்தியோகத்தில் சிறப்பாக செயல்பட போகிறீங்க. உங்களின் புதுமையான கருத்துகள் மற்றும் யோசனைகளை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வாங்க மற்றும் உங்களுக்கு தேவைப்படும் ஆதரவை வழங்குவாங்க. வியாபாரம் அல்லது தொழிலில் ஈடுபட்டிருக்கும் கன்னிராசி அன்பர்கள் தங்கள் முதலீடுகளின் மூலம் லாபம் காண இயலும். சற்று பொறுமையாக இருக்கணும். ஒரு புதிய தொழிலை தொடங்க விரும்புகிறவங்க சிறிய அளவில் ஆரம்பிக்கிறதே சிறந்த வழியாக இருக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு இடையே குடும்ப விஷயங்களில் சிறிய கருத்து வேறுபாடுகள் எழலாம். எனவே உங்கள் பேச்சில் கவனம் தேவை. திருமணமான தம்பதிகள் சிறந்த தருணங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் சிறிய உடல் உபாதைகளை சந்திக்க நேரலாம். அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உண்ணும் உணவில் நீங்கள் கவனமாக இருக்கணும். காது மற்றும் மூக்கு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் இருக்கலாம். பல்கலைக்கழகம் மற்றும் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் செயல்திறன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க. காதல் மற்றும் குடும்ப உறவு அதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் காதலர்களுக்கு இடையே சிறு சிறு விஷயங்களில் கூட மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே உங்கள் உறவுகளில் கவனமாக செயல்பட வேணும். கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒன்றா அழகான நினைவுகளை உருவாக்கலாம். என்றாலும் உங்கள் உறவு சார்ந்த விஷயங்களை பிறரிடம் சொல்லாதீங்க. அவங்களின் தலையீடு உங்கள் உறவின் ஒற்றுமையை பாதிக்கலாம். வீட்டில் இருக்கும்போது வயசு மூத்தவங்கள்ட்ட தொடர்பு மூலம் நீங்கள் பயனடைவீங்க. உங்களுடைய உறவு மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் குழந்தைகளுடான உங்கள் பந்தம் ஆதரவும் பலமும் நிறைந்திருக்கும். நிதி நிலைமை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இந்த மாதம் பொருளாதார நிலை அனுகூலமாக இருக்கும். சீரான நிதி நிலைமை காரணமாக நீங்கள் பாதுகாப்பாக உணர்வீங்க. உங்களுக்கு அதிக வருமானம் வரலாம். உபரி வருமானத்தை கொண்டு நல்ல லாபம் தரக்கூடிய புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்வதற்கு சாதகமான காலம்தான். உங்கள் குடும்பத்தாரின் நிதி நிலைமையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு நிதி ரீதியாக ஆதரவு வழங்குவாங்க. அவங்களின் வழிகாட்டுதல்கள் மற்றும் பரிந்துரைகள் சரியான முடிவுகளை எடுக்க
உதவுவதோடு செல்வத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பை அடையாளம் காண உதவும். அவங்களின் உண்மையான ஒத்துழைப்பை பெறும் கன்னிராசிக்காரவங்க மேலும் அதிர்ஷ்டத்தால் வெகுமதி பெறலாம். அடுத்தது உத்தியோகத்தை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, இந்த மாதம் உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் சிறந்த சவால்களை சந்திக்க நேரலாம். ஆனால் இறுதியில் முன்னேற்றம் மற்றும் வெற்றியை நீங்கள் காணலாம். பணியிடை சூழல் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இருக்கலாம். உங்களின் சிறப்பான யோசனைகள் மற்றும் அணிக்கான பங்களிப்புகளை மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளித்து மேலும் சிறப்பாக செயல்பட தூண்டுகோலாக இருக்கும். தொழில்நுட்பத்துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் பணிக்கான அங்கீகாரம் மற்றும் பாராட்டை பெற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் பதவி உயர்வு உங்களுக்காக காத்திருக்கலாம். உற்பத்தி சார்ந்த தொழில்களில் பணிபுரியறவங்க தங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட சில மோதல்களை சந்திக்க நேரலாம். அதன் காரணமாக உங்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் சற்று தாமதமாகலாம். வழக்கறிஞர்கள் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெறுவாங்க. மேலும் தொழில் வளர்ச்சிக்கான புதிய வழிகளை கண்டுபிடிப்பாங்க. ஊடகங்கள் மற்றும் திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க கணிசமான வெகுமதிகளை உறுதியளிக்கும் திட்டங்களில் ஈடுபடுவாங்க. மருத்துவத்துறையில் உள்ள கன்னிராசிக்காரவங்க நோயாளிகளிடமிருந்து மரியாதையும் அங்கீகாரத்தையும் பெறுவாங்க. ஆராய்ச்சி அறிஞர்கள் அவங்களின் கண்டுபிடிப்புக்காக நிர்வாகத்தால் மிகவும் மதிக்கப்படுவாங்க மற்றும் வெகுமதி பெறுவாங்க. மேலும் விஞ்ஞான சமூகம் உங்கள் பெயரை பாராட்டுவாங்க. அடுத்தது தொழிலை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, எந்த வகை முதலீடாக இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் யோசித்து முடிவுகளை எடுக்க வேணும். அதன் மூலம் கிடைக்கும் வெற்றி மற்றும் லாபத்தை அடைவதற்கு பொறுமை அவசியம் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேணும். முதலீடுகளை தக்க வைத்து முயற்சித்தாலும் அல்லது புதிய முயற்சிகளை தேடினாலும் இந்த காலகட்டத்தில் நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். புதிய முதலீடுகளை மேற்கொள்ள திட்டமிடுகிறவங்க தற்போதைய சந்தை நிலைமைகளை கவனத்தில் கொள்ள வேணும். மேலும் முதலீட்டு திட்டங்களுக்கு சாதகமான வாய்ப்பை வழங்குது. ஒரு ஆர்வமுள்ள தொழில் முனைவராக வழிவகைகள் கண்டுபிடிக்கிறதுல செலவு குறைந்த அணுகுமுறைகளை முன்னிலைப்படுத்துவது இது ஒரு முக்கியமான பங்கை வகிக்கும். அடுத்தது ஆரோக்கியத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்து பார்த்துக்கணுங்க. மாசு அல்லது அசுத்தம் காரணமாக ஒவ்வாமை ஏற்படலாம். அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அசௌகரியமாக உணர்வீங்க. உங்களுக்கு காதுகள் மற்றும் மூக்கு தொடர்பான சிகிச்சை தேவைப்படலாம். சரியான முறையில் சிகிச்சை அளிக்காவிட்டால் காதுகளில் அடைப்பு அல்லது மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்கள் உடல் நலனை நன்கு கவனித்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாக நல்வாழ்வில் கவனம் செலுத்துவது ஒவ்வொரு நாளும் நல்லா உணர உங்களுக்கு வாய்ப்பளிக்குது. அடுத்தது மாணவர்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, கன்னிராசி இளங்கலை மற்றும் பட்டதாரி நிலைகளில் இருக்கும் மாணவர்கள் வெற்றிக்கான வாய்ப்பு உள்ளது. நீங்கள் திறமையுடன் செயல்படுவீங்க. முதுகலை பட்டதாரி தங்கள் கல்வி சாதனைகளில் அபரிதமான பலன்களை பெறக்கூடிய அதே வேளையில் வெளிநாட்டில் மேற்படிப்புகளை தேடுறவங்களுக்கு இந்த வாய்ப்புகளை வழங்கும். பட்டதாரி ஆராய்ச்சி மாணவர்கள் ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு அவங்களின் ஒப்புதலுக்கு அதிக நேரம் எடுக்கப் போவதில்லை என்கிறதுனால அமைதியாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுது. வெற்றி விரைவில் அல்லது பின்னர் வரும் என்கிறதுனால பொறுமை காக்க வேண்டியது இருக்கும். நவகிரகத்தை வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் நீங்க போகுதுங்க. உங்களுக்கு